உலகத்தோட மர்மங்கள் நிறைஞ்ச நாஸ்கா கோடுகள் பத்தி தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலேயே தொன்மையான இடங்கள்ல விடை கிடைக்காத பல மர்ம இடங்கள் இன்னமும் அதிகமா தான் இருக்குது. அதுல மைல் கணக்குல நீளமா வரையப்பட்ட ஓவியங்கள் ஏன், எதுக்காக வரையப்பட்டிருக்கு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த ஓவியம் அமைஞ்சிருக்கக்கூடிய மர்ம இடம் தான் நாஸ்கா இன மக்கள் அதிகமா வாழக்கூடிய பெரு. இங்க வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள் நாஸ்கா கோடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோட்டு ஓவியங்களானது எதுக்காக வரையப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான சரியான விளக்கமும் ஆதாரமும் கிடைக்கப்படாததால இந்த மர்மத்துக்கு பலரும் பல்வேறு விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அகழ்வாராய்ச்சியில புரட்சி கண்ட இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரு நாட்டோட தென்கிழக்குல 200 மைல் தொலைவுல அமைஞ்சிருக்கக்கூடிய இடம்தான் நாஸ்கா. ரியோ கிராண்டி நாஸ்கா அப்படிங்கிற நதிக்கரை நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் நாஸ்கா இன மக்கள் அப்படின்னு உலகத்தோட எந்த பகுதிகளிலையும் இல்லாத வினோதமான உடை, கைவினை பொருட்கள், அப்புறம் தரையில வரையப்படக்கூடிய பெரிய அளவிலான ஓவியங்கள்ல வரையறதுலயும் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னும், இந்த நாஸ்கா இன மக்கள் காடுகளை பெருமளவுல அழிச்சு வாழ்ந்ததால பின்னாட்கள்ல ஏற்பட்ட வெள்ளத்தால அழிஞ்சு போயினதாவும் வரலாற்று குறிப்புகள் இருக்குது. தொல்பொருள் ஆய்வாளர்கள் 1926ஆவது வருஷம் பல கிலோமீட்டர்கள் நீளமா வரையப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோடுகளை ஆராய்ச்சி பண்ண பின்னாடி இதுக்கு நாஸ்கா கோடுகள் அப்படின்னு பேரிட்டாங்க. இந்த கோடுகளோட நீளம் சுமார் 30 கிலோமீட்டர்கள் இருக்குது. பின்னாட்கள்ல 1930ஆம் வருஷம் பெரு நாட்டோட வானூர்தி படையினர் இந்த பகுதியை வான்பரப்புல இருந்து பார்த்தப்போ ஆச்சரியத்துல அதிர்ந்து போயிருக்காங்க. காரணம், அந்த கோடுகள் எல்லாமே பல்வேறு உருவங்கள்ல வரையப்பட்ட ஓவியங்களா இருந்திருக்கு. வண்ணத்து பூச்சி, தேரை, குரங்கு, பறவை, அப்புறம் திமிங்கிலம் மாதிரியான உருவங்கள் அதுல காணப்பட்டிருக்கு. அப்போதான் இது சாதாரண கோடுகள் இல்ல, இதுல பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கிறத உலகம் தெரிஞ்சுக்கிச்சு. வானத்துல இருந்து பார்த்தா மட்டுமே தெளிவா தெரியும்படி வரையப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓவியங்கள் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வரையப்பட்டது எப்படி சாத்தியம் அப்படின்னு இன்னைக்கும் பல ஆய்வாளர்கள் விளக்கம் இல்லாம குழப்பி தவிக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட இந்த ஓவியங்கள் தரையில இருக்கக்கூடிய பாறைகளை நகர்த்தி நிலங்களை தோண்டி சமமான அளவுல வரையப்பட்டிருக்கு. பெருநாட்டோட இந்த நாஸ்கா பகுதியில வருஷத்துக்கு வெறும் 20 நிமிஷம் மட்டும்தான் மழை பெறும் நிலமா இது காணப்படுறதால பாறைகளும் நிலமும் மங்குன நிறத்துல இத்தனை வருஷங்கள் அழியாம மறையாம இருக்குது அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரியான கோடுகளால வரையப்பட்ட உருவங்கள், ஓவியங்கள் உலகத்துல வேற எந்த பகுதிகளிலுமே இல்ல அப்படிங்கிறது பெருநாடு மெச்சிக்க வேண்டிய சிறப்புகள்ல ஒண்ணுதான். பின்னாட்கள்ல இந்த பகுதியில ஆய்வு மேற்கொண்டு பல புதிய தகவல்களையும் புதிய மர்ம இடங்களையும் ஆய்வாளர்கள் உலகுக்கு அறியப்படுத்தினாலும் இந்த நாஸ்கா கோடுகளோட மர்மத்திற்கான முழு விளக்கம் யாராலையும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படல. இந்த கோடுகள் ஏன், எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கான விடை ஆய்வாளர்களால காலப்போக்குல கண்டறியப்படலாம் அப்படின்னு நம்பி இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை.